அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ்நாடு மக்களுக்கு என்னதான் நேர்ந்தது? இப்பொழுது உள்ள சூழலை பார்த்தால் நம் தலைமுறை என்னவாகும் என்று என்ன தோன்றுகிறது? இங்கே எது உண்மையான திறமை என்று சந்தேகம் எழுகிறது. நம்ம தமிழ்நாட்டில் ஹீரோக்கள் இருவிதம் இருக்கிறாங்க. ஒரு புறம் ரியல் ஹீரோக்கள், இன்னொன்று புறம் ரீல் ஹீரோக்கள். ரியல் ஹீரோக்கள் நம் மண்ணின் வாசனையோடு பிறந்தவர்கள். வியர்வை சிந்தி, வலி தாங்கி ஒரு நாள் நம் நாட்டுக்காக ஒரு பதக்கம் வெல்லணும் என்று கனவு காண்பவர்கள். அவர்கள் கால்பந்து, ஹாக்கி, டென்னிஸ், பேட்மிண்டன், தடகளம், வாலிபால், கபடி, கூடைப்பந்து, நீச்சல், டேபிள் டென்னிஸ், குத்துச்சண்டை, சைக்கிள் பந்தயம், சிலம்பம், உரியடித்தல், மஞ்சுவிரட்டு, ஆடு புலியாட்டம், கோகோ, மராத்தான் ஓட்டம், மல்யுத்தம் போன்ற பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று மைதானத்தில் விழுந்து எழுந்து மீண்டும் போராடுவார்கள். மழையிலும் வெயிலிலும் காயம்பட்ட உடம்புடன் பயிற்சி செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு விளம்பரம் இல்லை, ஃபாலோவர்ஸ் இல்லை, ஸ்பான்சர்ஷிப் இல்லை. அவங்க வெற்றி பெற்றாலும் சமூக வலைதளத்துல ஒரு போஸ்ட் கூட யாரும் போட மாட்டாங்க. ஆனால் மற்றொரு பக்கம் ரீல் ஹீரோக்கள். ஒரே நாள்ல 3 ரீல்ஸ் போட்டா போதும், ஃபில்டர் போட்டுட்டு ஸ்மைல் பண்ணி போஸ்ட் கொடுத்தா போதும், லைக்ஸ் மழை பெய்யும். அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ண பிராண்டுகள் வரிசை கட்டும், ஃபேம் குவியும், ஸ்பாட்லைட் கூடும். ஒருவனுக்கு ஸ்ட்ரகிள் ஒரு வெப்பன், இன்னொருவனுக்கு கேமரா ஒரு கம்ஃபர்ட். நம்ம தமிழ்நாட்டு வீரர் மாரியப்பன், தங்கவேலு ஒரு தடகள விளையாட்டு வீரர். ஒரு கால் இல்லாமலேயே உலகமே திரும்பி பார்க்க வைத்தான். இன்னொரு தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர் நடராஜன் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து இந்திய கிரிக்கெட்டுக்குள் தனது திறமையை நிரூபித்தார். இவர்கள் இருவருக்கும் கைத்தட்டல் குறைவு இருந்தாலும் அவர்களது தியாகம் அளவில்லாதது. இவர்கள்தான் உண்மையான ஹீரோக்கள். ஆனால் ரீல் ஹீரோக்கள் லிப்சிங் பண்ணி, ட்ரெண்டிங் சவுண்ட் போட்டு, அரை குறை ஆடைகளோடு வீடியோ பதிவிட்டு சில நிமிடங்களில் உலகளவில் ஃபேமஸ் ஆகிறார்கள். மேலும் அவர்களைதான் மீடியாக்கள் அதிகமாக பிரபலப்படுத்துகிறது. இதுவா உண்மையான திறமை? அது மட்டும் இல்லாம இப்ப உள்ள டிவி ஷோக்களில் இவர்களை போன்ற ஆட்களைதான் பேட்டியும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். இந்த நாட்டுக்கு மாற்றம் வேண்டும் என்றால் நம்ம மக்களோட பார்வையே மாறணும். உண்மையான ஹீரோக்களை அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான பாராட்டுகளையும் பரிசுகளையும் அதிகப்படுத்தி அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவர்களின் ஸ்டோரியை ஷேர் பண்ணணும். அவர்கள்தான் நம்ம இன்ஸ்பிரேஷன். ஒரு வீடியோவுக்கு லைக்ஸ் வேண்டாம், ஒரு மனிதனுக்கு அங்கீகாரம் வேண்டும். அதுதான் நம்ம தலைமுறையின் பொறுப்பு. கேமரா முன் ஹீரோ ஆவதெல்லாம் சுலபம். ஆனால் களத்துல ஹீரோ ஆகிறது தான் உண்மையான திறன். நம்ம வாழ்த்துக்களை ரீல் ஹீரோஸ்க்கு அல்ல, ரியல் ஹீரோஸ்க்கு தான் செல்லணும். அவர்கள்தான் நம்ம நாட்டின் பெருமை, நம்ம குழந்தைகளின் ரோல் மாடல், நம்ம தமிழ்நாட்டின் உண்மையான ஹீரோக்கள். இது நடக்கவில்லை என்றால் நம் எதிர்காலம் தவறான பாதைக்கு ஈஸியா சென்றுவிடும். அந்த பொறுப்பற்ற ரீல் ஹீரோக்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு நம் சந்ததிகள் திறனற்று போய்விடும். ஆகவே மக்களே, தெளிவு பெறுவோம். உண்மையான திறன் கொண்டவரை போற்றுவோம். நம் தலைமுறை தலை நிமிர்ந்து வாழ வழிவகுப்போம். நன்றி.